வேகம் கடைசி பேச்சுவாங்க நானா சாஹிப் மற்றும் கான்பூர் கிளர்ச்சிக்கு தலைமை தாங்கினார். யாருடைய கட்டுப்பிள்ளை அவர்? கட்டுப்பிள்ளை தான் பார்த்தீங்கன்னா நானா சாஹிப். இவர் எந்த பதவி? கான்பூர் பக்கத்தில். மேலும் லக்னோவினுடைய பேகம் ஹசரத் மஹால் ரயிலின் பகதூர் பகுதியில் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். என்ன கொடுத்துருக்காங்க அந்த பேராகிராஃப் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லக்னோவில் பேகம் ஹசரத் மஹால் ரெயிலியல் கான் பகதூர் ஆகியோர் தமது பகுதிகளில் பொறுப்பை வந்து அந்தந்த இடத்துல அந்தந்த ஒருத்தருக்கு பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். மேலும் அவருடைய மூதாதையர்களால ஆளப்பட்டையாக வந்து இது இருந்தது. அவர் ஆக்டர்ஸ்லாம் அவருடைய மூதாதையர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் பேராகிராஃப்ல another such significant leader was Rani Lakshmi Bai, who assumed the leadership in the Jhansi. In area course, Dalhousie, in Governor General of Bengal, had a request to adopt son here. Successors after the husbands died of the kingdom was annexed under the doctrine Lapsi. Rani Lakshmi Bai battled the mighty British army until she was defeated. Bahadur Shah Jafar, Kanwar Singh, Kanu Bahadur, Rani Lakshmi Bai and many others were a rebellion against their will, completed by the bravery of the Sepoys who have defeated the British authority. இந்த கிளர்ச்சியின் போது, இந்த காலகட்டத்தில் இந்த கிளர்ச்சியின் போது மற்றொரு முக்கிய தலைவராக ஜான்சி ராணி லட்சுமி பாய் திகழ்ந்தார். அவரது விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வங்காளத்தினுடைய தலைமை ஆளுநராக டல்லோசி பிரபு லட்சுமி பாயினுடைய கணவர் மறைந்த பிறகு அவரது வாரிசு ஒரு ஆண் பிள்ளையை தத்து எடுத்துக் கொள்ள அனுமதி தர மறுத்து விட்டுதான் அவர் என்ன சொல்றாரு, வாரிசு இழப்பு கொள்கையின் அடிப்படையில் அவரது ஆங்கிலேய அரசுடன் இணைக்கப்பட்டது. பண்றாங்க, ஜான்சி ராணிக்கு வந்து ஆண் மகன் இல்லை, அதனால ஒரு வாரிசு வந்து நீங்க தத்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அது முடியாதுன்னு சொல்றாங்க. அதனால அந்த பகுதியை வாரிசு இழப்பு கொள்கை டாக்டரின் லாப்சி என்ன சொல்றாங்க, வாரிசு இழப்பு கொள்கையின் மூலமாக அந்த பாலிசியின் மூலமாக என்ன பண்றாங்க, தன்னோட வந்து இணைத்துக் கொள்கிறார்கள் அந்த பகுதி ஆங்கிலேயர்கள். மேலும் வந்து பாத்தீங்கன்னா பகதூர் ஷா, கன்வர் சிங், கான் பகதூர், ராணி லட்சுமிபாய் மற்றும் பலரும் ஆங்கிலேய ஆட்சி ஏற்க மறுத்தார்கள். அதுல பல்வேறு சிப்பாய்களின் என்ன சொல்றாங்க வீர தீரத்தை நிர்பந்தப்பட்டதாகவும் பலரும் இவர்களில் அடங்குவார்கள். அதாவது சொல்றாங்க பல்வேறு வீரர்களுடைய அவங்களுடைய சாகசத்தையும் அவங்களுடைய பங்களிப்பை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வீரத்தீர செயலாக வந்திருந்தது. எதற்கு? முழுக்க முழுக்க ஆங்கிலேயர்களை எதிர்ப்பதற்காக. நெக்ஸ்ட் சப்ரஷன் ஆஃப் ரிபிலியன். ஸோ கிளர்ச்சி அடக்கப்படுதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பை த பிகினிங் ஆஃப் த ஜூன் 1857, டெல்லி, மீரூட், ரோஹில்காண்ட், ஆக்ரா, அலகாபாத் அண்ட் பனாரசி டிவிஷன் ஃபார் த ஆர்மி had been destroyed to the British control and placed under the material law. ஸோ 1857 இந்த புரட்சி எப்படி அடக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தொடக்க காலத்தில் டெல்லி, மீரட்ல மற்றும் ரோஹில்காண்ட், ஆக்ரா, அகமதாபாத், பனாரஸ் ஆகிய பல்வேறு இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேய படைகளால் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டு கடுமையான ராணுவம் அமல்படுத்தப்பட்டு அதெல்லாம் பண்றாங்க. ஷீஸ் கண்ட்ரோலட். என்ன பண்றாங்க, அந்த புரட்சி வந்து அந்த ரிபிலியனை வந்து என்ன பண்றாங்க, கண்ட்ரோல் பண்றாங்க. நெக்ஸ்ட் காசஸ் ஆஃப் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தோல்விக்கான காரணங்கள் என்னென்ன? எது 1857 தோல்விக்கான காரணங்கள்? Here there hardly any evidence opposed that the rebellion 1857 organized under the planet. It was the subtle news, however, soon after the site of Delhi, where an attempt to seek of the support of the neighbor states. Basically, a few Indian states had their general lack of the enthusiasm among the Indian princes to the participate in a rebellion. The Indian princes of Zamindars either remained of loyal or were a plural of British power. Those who were involved in the rebellion were left with either little or a source of the arms of ammunition. The emerging of English educated middle class who died do not support the rebellion. Okay, அதாவது 1857 என்ன கொடுத்திருக்காங்க, நடந்த கிளர்ச்சியில ஒருங்கிணைக்கப்பட்ட திட்டமிடப்படாத என்ன சொல்றாங்க, ஒரு நிர்பந்திக்கப்படுறது எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. எது 1857க்கு எந்த ஒரு பிளானிங்கும் இல்லை. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்திருக்காங்க, அதாவது இந்த இடைப்பட்ட பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு மாநிலங்கள் வந்து ஆதரவை பெற என்ன பண்றாங்க, இவங்க முயற்சித்தார்கள். அது தோல்வியில் முடிந்தது. மேலும் இந்த இந்திய மாநிலங்களை தவிர இந்த கிளர்ச்சியில் பங்கேற்ற இந்திய அரசுகளிடம் இருந்து பொதுவாக ஆர்வம் குறைந்து காணப்பட்டது. இந்தியாவில் ஆளக்கூடிய அரசுகளிடம் வந்து பார்த்தீங்கன்னா
இந்த இன்வால்மெண்ட் இந்த 1857 இருக்கக்கூடிய இன்வால்மெண்ட் தொடர்ந்து என்ன சொல்றாங்க, அவங்களுக்கு எந்த ஒரு ஆர்வமும் இல்லை. ஓகே நெக்ஸ்ட் ஆங்கிலேய அதிகாரத்தை அறிந்து அச்சப்பட்டு இந்திய அதிகாரிகள் ஜமீன்தார்களும் உதவிதார்கள் ஆங்கிலேயர்களுடைய ரூலை பார்த்து இவங்க என்ன பண்ணாங்க, எல்லாருமே ரொம்ப பயந்து போயிருந்தாங்க. ரொம்ப என்ன பண்றாங்க, ரொம்ப பயந்து போய் ரொம்ப நம்மளுக்கு ஏன்பா, நம்மளுக்கு வேண்டாம், நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலேயனுடைய அதிகாரத்தை பற்றி பயந்து கொண்டிருந்தார்கள். அதனால வந்து தோல்விக்கான காரணங்களாக வந்து அமைந்தது. மேலும் வந்து பாத்தீங்கன்னா கிளர்ச்சியில் ஈடுபட்டவர்களுக்கு குறைந்த அளவான ஆயுதங்கள் தான் இருந்தது மற்றும் வெடிப்பொருட்கள் கிடைத்ததோ அல்லதோ என்று கிடைக்காமலே போனது. என்ன சொல்றாங்க, அவங்க வீசுற வந்து பாம்புக்கு வந்து இருந்தோ, அப்புறம் அவங்க யூஸ் பண்ற கன்ஸ் வந்து இருக்குதோ இல்லையோ, ஸோ அவங்களுடைய டிமாண்ட் ஷார்டேஜ் ஆகுது. அவங்களுக்கான போதுமான என்ன சொல்றாங்க, போதுமான மெட்டீரியல்ஸ் வந்து இல்லை. ஸோ ஆங்கிலேய அறிவு பெற்ற நடுத்தர வகுப்பினர் பார்த்தீங்கன்னா கிளர்ச்சிக்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை. ஆங்கிலேயர்களுடைய அறிவு பெற்ற என்ன சொல்றாங்க, ஆங்கிலேயர்கள் போலவே இருக்கக்கூடிய ஒரு மிடில் கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து என்ன சொல்றாங்க, எந்த ஒரு ஆதரவும் வந்து தரல, எந்த ஒரு சப்போர்ட்டும் பண்ணல. இட் ஷாட் நாட் பி சூட் சப்போர்ட்டட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாரு, ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரீசன்ஸ் ஆஃப் த ஃபெயிலியர் ஆஃப் த ரிபிலியன் வாஸ் அப்சன்ஸ் ஆஃப் a central authority. There were as a common agreement and the united individual and the spirituals on the Indian princes and the various other feudal elements fighting against the British. ஓகே, மத்திய தலைமை இல்லாததும் கிளர்ச்சி தோல்வியை அடைந்ததும் முக்கிய காரணமாக அமைந்தது. என்ன சொல்றாங்க, ஒரு சரியான கைடன்ஸ் இல்லை, சரியான லீடர் இல்லை. இம்பார்ட்டன்ட் ரீசன் ஆஃப் த ஃபெயிலியர் ஆஃப் த ரிபிலியன் வாஸ் த அப்சன்ஸ் ஆஃப் சென்ட்ரல் அத்தாரிட்டி. சரியா, ஓகே குட். மேலும் வந்து பாத்தீங்கன்னா இதுல தனிநபர், இந்திய அரசர்கள் மற்றும் ஆங்கிலேய அரசுக்கு எதிராக சண்டையிட்டு பல்வேறு சக்திகளை ஒன்றிணைக்க பொதுவான பல்வேறு திட்டங்களை வந்து பாத்தீங்கன்னா ஏதும் இல்லாமல் போனது. என்ன கொடுத்திருக்காங்க, ஆங்கிலேயர்களுக்கு எதிராக இவங்க வந்து என்ன பண்றாங்க, ஃபைட் பண்றாங்கன்னா எந்த ஒரு பிளானிங்கும் இல்லை. அதாவது எந்த ஒரு விஷயத்த பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும்னு சொல்றேன்லவா, அந்த மாதிரி எந்த ஒரு பிளானிங்கும் இல்லை. இதெல்லாம் வந்து ஒரு போர் வந்து நம்ம நீட்டா எடுத்தும் போய் கவுத்துன்னு வந்து பண்ணிட முடியாது அல்லவா. ஸோ இவங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் சரிங்களா. ஒரு போர் வந்து அது முக்கியமான விஷயமே பிளான் இருந்தா மட்டும்தான் ஒரு போரை வந்து என்ன பண்ண முடியும், ஒரு போரையோ ஒரு ரிபிலியோ ஒரு கிளர்ச்சியோ வந்து நம்மளால அதை வந்து ஃபேஸ் பண்ண முடியும். இட் ஷுட் குட் பி லீட் பண்ண முடியும், அதை நம்ம லீட் பண்ண முடியும். சரிங்களா, ஓகே நெக்ஸ்ட். In the end, the rebellion was brutally supported by the Britain army. The rebel leaders were defeated due to the lack of weapons, organizations, discipline and betrayal by their aides. Delhi was captured by the British troops in late of 1857. Bahadur Shah was captured the transported of Burma. ஸோ லாஸ்ட் என்ன சொல்றாங்க, ஃபைனலாக என்ன கொடுத்துருக்காங்க, பிரிட்டிஷ்காரன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ராணுவம் வந்து கிளர்ச்சியை கடுமையாக ஒடுக்கியது. இட்ஸ் கண்ட்ரோல் பை த ரிபிலியன் அட் த பிரிட்டிஷ் ஆர்மி. அண்ட் செகண்ட் ஒன் நெக்ஸ்ட் அவங்களுக்கான வெப்பன் அதான் சொல்றாங்க, வெப்பன் ஆயுதங்கள் கிடைக்கலாம இருந்தது. ஷார்டேஜ் பை த ஆர்ம்ஸ் பவர்ஸ். அந்த அமைப்பால் என்ன சொல்றாங்க, ஒழுக்கமின்மை, டிசிப்ளின் இல்லை. நெக்ஸ்ட் உதவியாளர்கள் சுட்டி காட்டப்பட்டது. பல்வேறு காரணங்களால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளர்ச்சி தோல்வியில் வந்து முடிந்தது. ஸோ மேலும் வந்து 1857 மிடில் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி என்ன சொல்றாங்க, டெல்லி ஆங்கிலேயர்கள் துருப்புகளால் கைப்பற்றப்பட்டது. ஆங்கிலேயர்களுடைய சின்ன சின்ன ஒரு அரசர்களால் வந்து டெல்லி வந்து இட்ஸ் கேப்சர் பை 1857 பிரிட்டிஷ். அதுல சிறைப்பிடிக்கப்பட்டு பகதூர் ஷா பர்மாவுக்கு கொண்டு செல்லப்பட்டார். என்ன சொல்றாங்க, பர்மாவுக்கு பகதூர் ஷா என்ன பண்றாங்க, டிரான்ஸ்போர்ட் பண்றாங்க, அங்கிருந்து என்ன பண்றாங்க, ஷிஃப்ட் பண்றாங்க டெல்லியில இருந்து பர்மாக்கு. நெக்ஸ்ட் இந்தியா பிகேம் ஏ கிரவுன் காலனி. ஸோ இந்தியா ஆங்கிலேய அரசு காலனியாக மாறுதல். எப்படி ஆங்கிலேயருடைய கட்டுப்பாட்டின் கீழ் இந்தியா வந்தது? The British Parliament adopted the Indian Government Act in November 1858. The Indian pronounced as one of the many crown colonial to the directly government of the Parliament. The responsibility as a given to member of the cabinet, disguised as the Secretary of the State of India. So 1858 என்ன கொடுத்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, நவம்பர்ல நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட் ஆக்ட், இந்திய அரசு சட்டம் பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. மேலும் இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்மளுடைய சட்டங்களை அக்செப்ட் டு தி பிரிட்டிஷ் கவர்மெண்ட். ஓகேவா, அதை பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, அக்செப்ட் பண்றாங்க. ஓகே நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மேலும் வந்து பாத்தீங்கன்னா நேரடியாக அதை டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ரூல், அவங்களுடைய அதிகாரம் செயல்படுத்தாவது ஆங்கிலேய அரசின் காலநிதிக ஒன்றாக வந்து இந்தியா அறிவிக்கப்பட்டது. என்ன சொல்றாங்க, அவங்க வந்து என்னதான் வந்து அந்த நம்மளுடைய கவர்மெண்ட் ஆக்ட் அவங்க ஏற்றுக்கொண்டாலும் டைரக்டா நம்ம என்ன பண்ண எந்த ஒரு ரூல் பண்ண முடியாது. ஸோ அவங்க வந்து டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும், பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும். இந்தியன் கவர்மெண்ட்டுடைய எந்த ஒரு பாலிடிக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும். இஸ் ஆல் அவர் பவர் த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அண்ட் டிபெண்ட் டு த இந்தியா. ஓகே நெக்ஸ்ட் நான் கொடுத்துருக்காங்க. ஸோ அவர் இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசு செயலராக பதவி வகித்தார். மேலும் என்ன சொல்றாங்க, இந்தியா அறிவிக்கப்பட்டது. அமைச்சரவை உறுப்பினர் ஒருவரிடம் பொறுப்பு வழங்கப்பட்டது. அதுல இருக்கக்கூடிய ஒரு கமிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த அமைச்சரவைக்குள்ள ஒருத்தர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பண்ணிருக்காங்க, அந்த பொறுப்புகள் வழங்கப்பட்டது. கேபினெட் அந்த கமிஷன்ஸ். ஓகே, அவர் இந்தியாவுக்கு அரசு செயலராக பதவி வகித்தார். தட்ஸ் ஆல்.
Next, change in the administration அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க? Change in the administration. The British rule and its policy underwent a major overhaul after 1857. British followed a cautious approach to issues. The social reformers Queen Victoria proclaimed of the Indian people of the British would not interfere in the traditional institution of the religion matters. Say interfere, not interfere of the Queen Victoria. So traditional institution of the religious matter. எந்த ஒரு சமயம் சார்ந்த ஒரு இதுல வந்து don't interfere. அவங்க வந்து என்ன பண்ணாங்க? தலையீடு இல்லை. So it was a promise of Indian whole be a absurd if the government service to significant change the were made structure of the Indian army. The number of the Indians significantly reduced. Indian were restrained for holding important ranks and positions. Important ranks and positions. The British took control to of the artillery of the shift their recording effort to the regions of the communities that remained of loyal during of 1857. For instance, the British turned up the way from the Rajput, Brahmins and North Indians Muslim and logged towards of the non-Hindu groups like the Gurkhas, Shikhas, Sikhergal, Gurkhargal, next Pathans. The British also exploited the caste linguistics of the religions difference in the Indian society. The what that came to be now is the divide in the rule to policy. அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1857 வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாகத்தில் செய்யப்பட்ட மாற்றங்கள் சேஞ்ச் இன் தி அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகம் சேஞ்ச் அதனுடைய மாற்றங்கள் 1857க்கு பிறகு வந்து பிரிட்டிஷ் ஆட்சியும் தன்னுடைய கொள்கையும் பெரிய அளவில் மாற்றங்களை சந்தித்தது. எப்போ? ஆஃப்டர் 1857. ஓகே, சமூக சீர்திருத்தம் தொடர்பான விஷயத்தில் பிரிட்டிஷ் அரசு எச்சரிக்கை மிகுந்த அணுகுமுறையை கையாண்டு கொண்டிருந்தது. மேலும் அரசு பணிகளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியர்கள் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள் என்று உறுதிமொழி கூறப்பட்டது. எது? அரசு பணியில, கவர்மெண்ட் ஜாப்ல. இந்திய ராணுவத்தின் கட்டமைப்பின் 2 முக்கிய மாற்றங்கள் செய்யப்பட்டது. என்ன சொல்றாங்க? இந்தியனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல 2 சேஞ்சஸ் பண்ணாங்க. ஸோ இந்தியர்களுடைய எண்ணிக்கை வெகுவாக குறைக்கப்பட்டது. இந்தியர்களுடைய என்ன சொல்றாங்க? எண்ணிக்கை குறைக்கப்பட்டது. முக்கியமான பதவிகளில் மற்றும் பொறுப்புகளில் வகிப்பதவர்கள் இந்தியர்கள் விலக்கி வைக்கப்பட்டார்கள். இட்ஸ் மெயின் இம்பார்ட்டன்ட் என்ன சொல்றாங்க? மேஜர் பொசிஷன்ல இருக்கக்கூடிய கிரேட்ல இருக்கக்கூடிய நம்ம இந்தியன் சோல்ஜர்ஸ், நம்ம இந்தியன்ஸை வந்து என்ன பண்றாங்க? பிரிட்டிஷ்காரர்கள் வந்து விலைக்கிறாங்க. நீ வந்து உயர் பதவியில் இருக்கக்கூடாது, நீ எப்பவுமே கீழே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மேலும் என்ன பண்றாங்க? 1857 வந்து பாத்தீங்கன்னா கிளர்ச்சியின் போது ஆங்கிலேயருக்கு விசுவாசமாக இருந்த சங்கங்களும் மாற்றினார்கள். ஆங்கிலேயர்களுக்கு வந்து என்ன சொல்றாங்க? ஒரு உண்மையாக ஒரு ஹானர், சரியா, ஒரு ஹானர், ஒரு ஒபீடியன்ட்லியா இருந்தவங்களை கூட என்ன பண்ணாங்க? மாத்திட்டாங்க. மேலும் அதுல எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ராஜபுத்திரர்கள், பிராமணர்கள், வட இந்திய முஸ்லிம்கள் மற்றும் ஆங்கிலேயர்கள், கூர்காக்கள், சீக்கியர்கள், பதான்கள் போன்றவர்கள் அல்லது பல்வேறு குழுக்களை வந்து முக்கியத்துவம் கொடுத்து அவங்களும் வந்து ஒதுக்கி வைக்கப்பட்டார்கள். மேலும் இவற்றுடன் இந்தியா சமூகத்தினுடைய சாதி, மதம், மொழி, மண்டலம் ஆகிய சார்ந்த பல்வேறு வேறுபாடுகளை ஆங்கிலேயர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டார்கள். இதுவே வந்து பாத்தீங்கன்னா பிரித்தாளும் கொள்கை, டிவைடட் அண்ட் ரூல் ஆஃப் த பாலிசி, த யூஸ் ஆஃப் த பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா, அவர் கண்ட்ரி ஃப்ரம் இந்தியா. என்ன கொடுத்திருக்காங்க? இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜாதி, சமயம், மதம் வேறுபாடையே வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரர்கள் இந்தியாவை ஆளக்கூடுவதற்கான ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது. ஸோ அதை நீங்க கம்பல்சரி நீங்க அண்டர்லைன் பண்ணி ஆகணும். சரிங்களா? நம்ம இந்தியாவை ஆள்றதுக்கு நம்ம கிட்ட என்ன இல்லை? ஒத்துமை இல்லை. நெக்ஸ்ட் ரிலிஜன், மதம், சமயம், சாதி வேறுபாடு எதுவுமே இதெல்லாம் காணப்படுறதுனால பிரிட்டிஷ்காரன் வந்து நம்மள ஈஸியா ரூல் பண்ணிட்டு போயிட்டான். இட் ஷுட் கம் டு த ரூல் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட் 7.3 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க நம்மளுக்கு. ஸோ persons revolts under the crown. ஸோ பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் விவசாயிகளுடைய கிளர்ச்சி, இண்டிகோ ரிவல்ட் 1859-60. ஸோ இண்டிகோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் இதுலேயே பார்த்துருப்போம், ஒரு ஜியாகிரபியில பார்த்துருப்போம். சரியா? இண்டிகோன்றது பார்த்தீங்கன்னா ஒரு சாயப்பயிர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கருநீல சாயம், இண்டிகோ கிளர்ச்சி 1859 1860. ஸோ இண்டிகோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றாங்க? கிளர்ச்சின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இண்டிகோன்ற ஒரு பயிரை வந்து பார்த்தீங்கன்னா வற்புறுத்தி, ஒன்லைன் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்தியர்களை வற்புறுத்தி அந்த இண்டிகோ பயிரை வந்து என்ன சொல்றாங்க? அவங்களுடைய தேவைக்காகவும், அவங்களுடைய ஏற்றுமதிக்காகவும், அவங்களுடைய பயனுக்காகவும், அவங்களுடைய நலனுக்காகவும் இந்தியர்களை வந்து வற்புறுத்தி அந்த விவசாயத்தை வந்து செய்ய சொல்லுவாங்க. அது நஷ்டமா இருந்தாலும் அது என்னவா இருந்தாலும் நீ செஞ்சுதான் ஆகணும்னாங்க. அதான் இண்டிகோ பயிருடைய கிளர்ச்சி. பிஃபோர் synthetic days were created, natural indigo they were highly valued by clothes market around the world. Many Europeans employed peasants to grow the indigo, which was they processed into the day at the planter factories. The day of then exported the European. So யூரோப்புக்கு என்ன பண்றாங்க? ஏற்றுமதி பண்றாங்க. எது? இண்டிகோ பயிரை. ஸோ அவங்க என்ன பண்றாங்க? யூரோப்பியர்கள் ரொம்ப கடுமையாக வந்து நம்மள ரூல் பண்ணாங்க. The British
Planter gave a cultivate of the cash advance to the help pay for the rent of the land and other cost. This advance need to be repaid with the interest. The planter forced the peasants grow indigo rather than food crops. At the end of the season of planter paid of the cultivators low prices for their indigo. However, moreover, the small amount of the peasants around to pay the back to the cash advance with interest. So they fell into dispute. However, the peasants against the old be forced to the planter to the another control of the grown indigo. These peasants were never to blame to care to the disputes were though often passed from the father to son. என்ன கொடுத்துட்டாங்கன்னா இந்த செயற்கையாக செய்யப்பட்ட கருநில சாயம் உருவாக்கப்படும் இயற்கையான கருநில சாயம் உலகம் முழுவதும் இருந்து ஆடை தயாரிப்பாளர்கள் பெரிதும் பாத்தீங்கன்னா பாதிப்பு ஏற்பட்டது. என்ன சொல்றாங்க, செயற்கையாக இந்த கருநில சாயம் உருவாக்கப்பட்டதுனால இயற்கையான கருநில சாயம் உலகம் முழுவதும் இருந்து ஆடை தயாரிப்பாளர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டார்கள். நேச்சுரலா இருக்கிறது பாதிக்கப்பட்டது. மேலும் பல ஐரோப்பியர்கள் இண்டிகோ பயிரிட இந்திய விவசாயிகளை பணியில் அமர்த்தினார்கள். சொன்னானே அதேதான் சொன்ன கொடுத்துருக்காங்க. பல இந்தியர்கள் பாத்தீங்கன்னா ஐரோப்பியர்கள் இந்தியர்களை இந்த இண்டிகோ பயிரிடத்துக்கு வற்புறுத்தினார்கள். அது சாயமாக தொழிற்சாலைகளில் உருவாக்கப்பட்டது. அதன் பின் பார்த்தீங்கன்னா ஐரோப்பாவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது. விவசாயிகள் இந்த பயிரை பார்த்தீங்கன்னா பயிரிடுமாறு நிர்பந்திக்கப்பட்டார்கள், கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டார்கள். சொல்லிட்டு அதுவும் உங்களுக்கு முன்னாடியே. ஓகே, நெக்ஸ்ட் நான் கொடுத்துருக்கேன். இந்த முன்பணம் வட்டியுடன் திரும்பி செலுத்தப்பட வேண்டும் சொல்றாங்க. உணவு தானிய பயிர்கள் பதிலாக இண்டிகோ பயிரை பயிரிட வேண்டும் என்று விவசாயிகள் வற்புறுத்தப்பட்டார்கள். மேலும் இதில் பார்த்தீங்கன்னா சொல்றாங்க, இந்த குறைந்த தொகையை கொண்டு தங்கள் வங்கி முன்பணத்தை திரும்ப செலுத்த முடியாது என்பதால் அவர்கள் என்ன சொல்றாங்க, கடனில் மூழ்கினார்கள். சொன்ன பண்றாங்க, இவங்க கொடுத்த ஒரு பணத்தை முன்பணத்தை பாத்தீங்கன்னா வச்சுட்டு அதை வங்கி பேங்க்குக்கு டியூ கட்ட முடியாம, இன்ஸ்டால்மெண்ட் கட்ட முடியாம ரொம்ப கடனில் மூழ்கிடுறாங்க. மேலும் லாபம் கிடைக்காத நிலையில் பாத்தீங்கன்னா இண்டிகோ பயிர் நேரிடும் ஒவ்வொரு ஒப்பந்தத்தையும் மேற்கொள்ளுமாறு விவசாயிகள் மீண்டும் நிர்பந்திக்கப்பட்டார்கள். லாபமே எனக்கு கிடைக்கல, இந்த பயிரை வச்சா லாபம் கிடைக்க முடியல, என்னால் என்ன பண்ணுறாங்க, நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதை என்னால் வித்ட்ராவல் எடுக்க முடியல, எடுத்து நான் பேங்க்கு காசு கட்ட முடியல, இருந்தாலும் அந்த பயிரை தான் நீ வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யூரோப்பியன்ஸும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டும் நம்மள என்ன பண்ணுறாங்க, டிமாண்ட் பண்ணுறாங்க, ப்ரெஷர் கொடுக்குறாங்க. ஓகே, நெக்ஸ்ட். விவசாயிகளால் தங்கள் வாங்கிய கடனை திரும்ப செலுத்த முடியவில்லை. எனவே சொல்கிறாங்க, தந்தை வாங்கிய கடன் மகன் அவர் மீது சுமத்தப்பட்டது. அதுதான் கொடுத்துருக்காங்க. அப்பா இருந்தாரு, அப்பா கடைசி வரையும் போராடி விவசாயம் செஞ்சு இண்டிகோ பயிரை செஞ்சு அந்த கடனை திருப்பி செலுத்த முடியல. அவர் இல்லை, அவர் செத்து போயிட்டாரு அப்படின்னா, அவர் மறந்துட்டாருன்னா அவருக்கு பிறகு அவருடைய பையன் மகன் சன் அந்த கடனை திருப்பி செலுத்தணும். The Indigo revolt began in 1859. The rebellion began the strike of the peasants of the village of Bengal Indian district refused to grow any more indigo. The movement quickly spread of the indigo growing district of Bengal. The revolt them turned violent. The peasants, both Hindu and Muslim, participated the revolt of women armed with the post and pants forked alongside the men. Indian journalist of the Calcutta wrote an article about the brutality of the planters. In the 1860 play Nile Durban Mirror of the Indigo, Nile Durban Mirror of the Indigo, underline பண்ணீங்க, 1 mark question. அது book back, அது book inside. அது by Dinabandha Mitra did not much that draw attention in the Indian European to the plight of the indigo growers. இண்டிகோ கிளர்ச்சி 1859ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா தொடங்கியது. இந்த கிளர்ச்சி ஒரு வேலை நிறுத்த வடிவில் தொடங்கியது. மேலும் வங்காளத்தினுடைய நடியா மாவட்டத்தில் ஒரு கிராமத்தை சேர்ந்த விவசாயிகள் இனி இண்டிகோ பயிரிட போவதில்லை என்று மறுத்து வேலை நிறுத்தத்தில் ஸ்ட்ரைக்ல ஈடுபட்டார்கள். மேலும் இந்த இண்டிகோ பயிரிட வங்காளத்தினுடைய பல்வேறு மாவட்டங்களில் பரவியது. இந்த கிளர்ச்சி பின்னர் வன்முறையாக வெடித்தது. மேலும் முதல் முஸ்லீம் விவசாயிகள் இந்த கிளர்ச்சியில் பங்கேற்றார்கள். என்ன சொல்றாங்க, முஸ்லீமும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கினாங்க. குடங்கள் மற்றும் உலோக தட்டுகளை ஆயுதங்களாக என்ன சொல்றாங்க ஏந்தியபடி பெண்களும் ஆதரவோடு போராட தொடங்கினார்கள். மேலும் ஆங்கிலேய பண்ணை கொடுமைகள் குறித்து கல்கத்தாவில் வாழ்ந்த மக்கள் என்ன பண்றாங்க, அப்போது இந்திய பத்திரிகையாளர்கள் எழுதினார்கள். என்ன சொல்றாங்க, கல்கத்தாவில் வாழ்ந்த அந்த கொத்தன்மையான மக்களை பற்றி அப்போ கல்கத்தாவில் இருக்கக்கூடிய பத்திரிகைகள் எழுதினாங்க. அதுல நீல் தர்பன் இண்டிகோவின் கண்ணாடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அண்டர்லைன் பண்ணுங்க, மிரர் ஆஃப் த இண்டிகோ. ஸோ நீல் தர்பன் என்ற தலைப்பில் ஒரு நாடகத்தை தீனபந்து மித்ரா எழுதினார். அது கேட்பாங்க, சரியா? டேஷ் டிட் மச் டு டிராவ் அட்டென்ஷன் அதுக்கு பை த தீனபந்திரா மித்ரு டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க, சரிங்களா? ஸோ இந்தியாவினுடைய ஐரோப்பியாவில் வாழ்ந்த மக்களிடையே இண்டிகோ விவசாயிகள் மிகுந்த பிரச்சனையை கவனத்தில் கொண்டு வர இந்த நாடகம் பயன்படுத்தப்பட்டது. ஸோ டெக்கான் ரயட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தக்கான கலவரங்கள் 1875. ஹெவி டாக்ஸேஷன் ரினியூடு த அக்ரிகல்ச்சர். ஃபெமின் அந்த ஃபெமின் டெத்னா உங்களுக்கு தெரியும், பஞ்சத்தலால் உயிர் துறக்கிறவங்க ஃபெமின்.
So famine death increased the first record of the incident of the reactions against the money lenders of the Deccan of the May 1857 in Supa village near Pune. Similar cause of the riots were reported from the close of 30 villages in Pune and Ahmednagar. The riots of directed mostly Gujarat money lenders under the British patronage of the force revenue directly the government also under the new money lenders also the attacks the motive of the defeat to the acquisition it's the result of the transport land from the cultivated to non-cultivated classes trapped in the vicious cycles of the depute unable to pay outstanding amount the peasants of the forced bantam cultivations. ஸோ இந்த தக்கான கலவரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா சிம்பிளாக ஒரு 4 டாப்பிக்கில் பார்த்தோம்னா அதிக அளவிலான வரி விதிப்பு வேளாண்மை பாதித்தது எது இந்த டெக்கான் பிளாட். டெக்கான் ரியட்ஸ் பஞ்சத்தால் ஏற்படும் உயிரிழப்புகள் அதிகரித்தது. ஸோ இந்த டெக்கான் ரியட்ஸ் கலவரங்கள் ஏற்படுறதுக்கான காரணங்கள் 1875 மே மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தக்கான வட்டிக்கு பணம் வழங்குவோருக்கு எதிராக கலவரங்கள் பூனா அருகே உள்ள சுபா என்ற கிராமத்தில் வந்து முதலாக வெடித்தது. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா 30 கிராமங்களில் இதே போன்ற கலவரங்கள் பெரிதாக வெடித்தது. மேலும் வந்து என்ன பண்ணிருக்காங்க இதில் புதிய சட்டப்படி நிலத்தை அடையாளம் வைத்து கடன் வாங்குவதோ அந்த நிலத்தை எடுத்துக்கொண்டு கடன் ஏலத்தொகை விடுவதோ கடன் வழங்குவதற்கு அனுமதி கிடைத்திருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா என்ன சொல்றாங்க நிலத்தை நான் ஊழல அப்படின்றவங்க ஒரு சாதாரண விவசாய கிட்ட நிலத்தை உழுறாங்க பாரு அவங்க கிட்ட உங்களுக்கு கை மாறி கிடைச்சது. மேலும் வந்து பாத்தீங்கன்னா கடன் என்னும் வலையில் சிக்கிய விவசாயிகள் நிலுவைத் தொகையை செலுத்த இயலாமல் பயிரிடுவது விவசாயத்தை கைவிட வேண்டிய அவலை நிலைக்கு தள்ளப்பட்டார். வாங்கிய கடனை அவங்களால திருப்பி செலுத்த முடியல. அதனால என்ன பண்ணாங்க அவங்க வாங்கிய கடனை திருப்பி அவங்களால செலுத்த முடியாதனால அவங்களுடைய விவசாயத்தை கைவிட வேண்டிய நிலவை அவல நிலைக்கு வந்து விவசாயிகள் தள்ளப்பட்டார்கள். ஓகே சில்ட்ரன்ஸ், இதோட இந்த கிளாஸ் போதும் நம்மளுக்கு. நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம 7.4 பார்க்கலாம் சில்ட்ரன்ஸ்.